திரு அரவிந்தன், திமுக தாவேகா அப்படின்னு பொசிஷன் பண்ணாரு திரு விஜய். மாநாடுகள்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சார கூட்டங்கள்லையும் அந்த பொசிஷனை தான் மீண்டும் மீண்டும் அழுத்தமா பதிவு பண்ணார். இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு இந்த பொசிஷன்ல அதிமுக துணை தாவேகாவுக்கு தேவையோ அப்படின்னும் வெளியில இருந்த பத்திரிகையாளர்கள் பார்வையாளர்கள் மனதிலையும் தோணுச்சு. தாவேகா நிர்வாகிகள் தரப்புலையும் அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருந்ததையும் பார்க்க முடிந்தது. அதிமுகவும் அதை மீண்டும் மீண்டும் பதிவு செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப தாவேகா திமுக தாவேகாங்கிற பொசிஷனுக்கு ஏடிஎம்கேயோட உதவி தேவையில்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? அது நம்ம அந்த ஸ்பெகுலேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இந்த ஓவரால் சினாரியை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த கேள்விக்கு நம்ம கரெக்டா நம்ம உள்ள போக முடியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. முதல்ல இந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எலெக்ஷன் யாருக்கு ரொம்ப ரொம்ப சவாலான எலெக்ஷன்னா அது எடப்பாடி ராமமூர்த்தி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அதிமுக, அதுக்குதான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு எலெக்ஷன். ஏன்னா அவங்க போன தேர்தலில் தோத்தாலும் இரண்டாவது பெரிய கட்சி அப்படின்ற ஒரு நிலையை அவங்களால தக்க வச்சுக்க முடிஞ்சது. பிளவினால சில தொகுதிகளை பலவீனப்பட்டிருக்காட்டா ஒருவேளை ஜெயிச்சு கூட இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமை இருந்ததை நிரூபிச்சாங்க போன தேர்தலில், போன பொது தேர்தலில். ஆனா இந்த பொது தேர்தலில் நான் பிரதான எதிர்கட்சி திமுக நான் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் கிட்ட ஒரு ஆதரவு உள்ள அல்லது ஒரு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு ஸ்டார் களத்தை இறங்கியிருக்காரு. இறங்கும் போது திமுகவுக்கு நேரடியான எதிரி நான் தான் அப்படின்னு சொன்ன எடப்பாடியோடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இது பலவீனமாகுது தாவேகாவால. இப்போ இதை தாண்டி எடப்பாடி ஜெயிக்கிறது இருக்கட்டும், நான் தான் இரண்டாவது பெரிய சக்தி, நான் தான் எதிர்கட்சின்றது நிரூபிக்கிறதுக்கு அவர் அவ்வளவு சுலபம் இல்லை. அதுவே ஒரு மிகப்பெரிய சவாலா அமையும் அவருக்கு. இருதுருவ அரசியலுக்குள்ள பொசிஷன் பண்றதே எடப்பாடிக்கு கஷ்டம்ன்றீங்க? அவருக்கு ரொம்ப கஷ்டம்ன்றேன். ஏன்னா ஒருவேளை விஜய்க்கு நாம இப்ப பாக்குற காட்சிகள் அவருக்கு ஓட்டா மாறுதுன்னா, நம்ம அவருக்கு ஒரு ஆதரவு கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது ஓட்டா மாறுதுன்னா நிச்சயமா எடப்பாடியோடைய அந்த இரண்டாவது நிலை, அந்த இருதுருவ அரசியல்ல எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, அங்கிருந்து எடப்பாடி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவருக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். இல்ல, அது பெர்செப்ஷன் தானா சார்? அது விஜய் உருவாக்குற பெர்செப்ஷன், திமுக தாவேகாங்கிற பெர்செப்ஷன். அது கள யதார்த்தம் அப்படிதானா அப்படின்றது தெரியாது இல்லையா? அது இனிமே தான் தெரியும். அதாவது அது நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஆனா நான் சொல்ல வர்றது, நீங்க எதிர்கட்சின்ற இடத்துல பங்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு வலுவான ஒரு சக்தி வருது இல்லையா, அதை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். நீங்க பாஜகவும் இப்படித்தானே சொன்னுச்சு. பாஜகவும் சட்டமன்றத்துல நாங்க தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம், மக்கள் மன்றத்துல நாங்க தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் அப்படின்னு தானே அவங்க சொன்னாங்க. பிரதான எதிர்கட்சி, தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி பாஜக தானே சொன்னாங்க. ஆனா மீண்டும் அந்த பொசிஷனை தக்க வச்சுட்டே தானே இருக்கா ஏடிஎம்கேன்னு கேக்குறேன். ஆமா, அதாவது பாஜக அப்படி சொன்ன போது அதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது பெரும்பாலும் மீடியா கிரியேஷன். மத்திய அரசுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசுல இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மீடியா கவரேஜ் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அவங்க ஒரு பொது வெளியில ஒரு பிரதான எதிர்கட்சி மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க முடிஞ்சதே தவிர களத்துல அவங்க ஒரு இடத்துல கூட ப்ரூவ் பண்ணல. ஆனா விஜயும் ப்ரூவ் பண்ணல. நான் அதுக்கு வரேன் அப்புறமா. ப்ரூவ் பண்ணலன்றதுனால பிஜேபி எவ்வளவு கிளைம் வச்சாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ ஓட்டு வாங்கிட்டு வா அப்புறம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நிலைமை. சோ பிஜேபியோட கிளைமையும் விஜய் கிளைமையும் நேரடியாக ஒப்பிட முடியாது. ஏன்னா பிஜேபி பரிசோதனையை செய்து அதுக்கு அதிக அந்த அளவுக்கு வலிமை இல்லைன்னு நிரூபிக்கப்பட்ட நிலையில இருக்கு மாநில அரசியலை பொறுத்த வரைக்கும். ஆனா விஜய் இன்னும் பரிசோதிக்கப்படாத ஒரு சக்தின்றதுனால இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. நான் இப்படி கேட்கிறேன், நீங்க சொன்னதே நான் இப்படி கேட்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில 18% என்டிஏ, அதனாலதான் நாங்க கூட்டணி ஆட்சிலாம் பேசுறோம்னு சொன்னவர் திரு அமித்ஷா. அப்போ பாஜக 18, அதிமுக 21, ரெண்டையும் கூட்டினா 39 அப்படின்றது ஃபேக்ட், கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்ட். ஆனா விஜய் தானே அன்டெஸ்டட். அப்ப அவர் திமுக தாவேகான்னு பொசிஷன் பண்றதுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே தெரியும். இல்ல, முதல்ல இந்த 18, 21 ரெண்டு கூட்டினா 39, 28, 39 இருக்கு இல்லையா, இதுவே ஒரு புள்ளி விவரம் எப்படி நம்மள மிஸ்லீட் பண்ணுன்றதுக்கான ஒரு உதாரணம் தான். நீங்க வாங்கின 18% இருக்கு இல்லையா, அது அந்தந்த தொகுதியில அதிமுக வேண்டிய ஓட்டு அவங்களுக்கு சேர்ந்து விழுந்திருக்கு. அப்போ அந்த 18ன்றது நீங்க அவங்களுக்கு தனியா விழுந்து நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா. அப்போ ஒட்டுமொத்தமா கூட்டணி எவ்வளவு வாங்கியிருக்குன்றத பாக்கணும்.
என்டிஏல நீங்க அதிமுக ஓட்டையும் பிஜேபி ஓட்டையும் தனியா பிரிச்சு கூட்டக்கூடாது. அதிமுக வாங்கின ஓட்டு, பிஜேபி வாங்கின அந்த மாநிலம் முழுவதும் அந்த கூட்டணிக்கு எவ்வளவு ஓட்டு வந்துன்றத பாத்தீங்கன்னா 39 வராது. சரி, அது ஒண்ணு. நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து அன்டெஸ்டட் தான். ஏடிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டு பிஜேபி கூட்டணிக்கு வந்துருச்சுன்றீங்க. ஆமா, அதாவது பிஜேபி வாங்கின ஓட்டுல ஏடிஎம்கே ஓட்டு கண்டிப்பா கணிசமா கலந்துருக்கும். அவங்க தனியா வாங்கும்போது என்ன வாங்கினா நம்மளுக்கு தெரியும். அப்ப எந்த அளவுக்கு கலந்துருக்குன்றது நம்ம ஈஸியா கெஸ் பண்ண முடியும், கணக்கு பண்ண முடியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் வந்து அன்டெஸ்டட் தான், ஒத்துக்கிறேன். ஆனா விஜய் வந்து 5% ஓட்டு வாங்கட்டுமே, ஏடிஎம்கே போக வேண்டிய ஓட்டு அங்க வந்துட்டு வச்சுங்களேன், ஏடிஎம்கே பலவீனமாகும் இல்லையா? 5% எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட்ல எவ்வளவு பெரிய விஷயம். போன தேர்தலையே எத்தனை தொகுதிகள் வந்து சின்ன மார்ஜின்ல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது இல்லையா? அதுக்கு முந்தைய தேர்தலையும் அப்படி ஆச்சு. சில தொகுதிகள் 500 வாக்குகள்லாம் கூட உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இடம் மாறி இருக்கு. ஆகவே அன்டெஸ்டடான விஜய் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் அந்த ஓட்டு அதிமுக தான் பாதிக்கின்றதுனால அதிமுகவுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல டிவிகேவை எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. டிவிகேக்கு என்னுடைய இமேஜ், என்னுடைய ஒரு நான் கிளைம் பண்ற ஒரு இது இருக்கு, என்னுடைய ஒரு பிளாங்க், என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் நிலைநிறுத்தணும்னா நான் தனியா தான் நிக்கணும், டோட்டல் தனியா தான் நிக்கணும் அப்படின்னு விஜய் கட்சி நினைக்கணும். ஆக்சுவல் அரசியல் ரீதியா பார்த்தா. சரி, அப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. சொல்லுங்க. அப்ப இந்த தேர்தல்ல திரு விஜயுடைய பிரதான நோக்கம் திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றது இல்ல, அதிமுகவை பலவீனப்படுத்தி செகண்ட் பொசிஷன்ல தன்னை நிறுத்திக்கிறது மட்டும்தான், அப்படிதானே? அது ஆமா, நான் பிராக்டிகலா பார்த்தா அதான் நான் சொல்றது பிராக்டிகலா. ஏன்னா ஒருவேளை வந்து நீங்க வந்து ஒரு ஸ்வீப் ஏதாவது பண்ணி இனி ஒரு அதிசயம் நிகழ்ந்து விஜய் ஆட்சியை பிடிக்கலாமா அப்படின்ற இடத்துக்குள்ள போனா, அது வந்து அதிசயத்தை பத்தி நம்ம வந்து தர்க்க ரீதியா பேச முடியாது. அது அதிசயம் அப்படி நடந்தது. அதுக்கு 35-40 வாங்கணும், பெர்சன்டேஜ் வாங்கணும். போனா அது வந்து சாத்தியமானு தெரியாது. நீங்க எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய வீச்சோட வந்த போதே திமுகவுக்கு எம்ஜிஆருக்கும் உள்ள வித்தியாசம் 4-5% தானே இருந்தது. அப்ப அதாவது ஒரு மிகப்பெரிய வீச்சோட வந்தார். அப்புறம் என்னன்னா, அவர் திமுக ஓட்டு அதிகமா வாங்கல, திமுக எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் ஓட்டு அதிகமா அவர்கிட்ட போச்சு இல்லையா? திமுக ஓட்டு கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு அப்ப கூட. சோ திமுகவுடைய பலம் வந்து பெருசா குறைய போறது இல்ல. திமுக எதிர்ப்பு ஓட்டு யார்கிட்ட போகுதுன்றதா இப்ப கேள்வி. அந்த ஓட்டு வந்து விஜய் கிட்ட கணிசமா போனா கூட எல்லா இடத்துக்கு தான் வர முடியும். அத மொத்தமா அப்படியே கூடுமானவரை மொத்தமா அறுவடை பண்றது, முடிஞ்ச அளவுக்கு அறுவடை பண்றதுன்னு திரு விஜய் நினைக்கிறார். அப்ப அதிமுகவோட இந்த முறை கூட்டணி வைக்காம அவங்கள விட்டுட்டாலே போதும், ஏடிஎம்கே பலவீனம் அடைஞ்சிரும், திமுக தாவேக்காங்கிற பொசிஷன் அடுத்தடுத்த தேர்தல்ல வந்துரும்ன்றதான கணக்கப்போ. இதுதான் டிவிகேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல லாங் டேர்ம்ல ஒரு நல்ல அரசியலா இருக்கும். டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன விரும்புறேன்றது இங்க இல்ல. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நானு இப்ப இந்த பொசிஷன் எனக்கு தெரியற மாதிரி எடப்பாடிக்கு தெரியாதா? அவருக்கு அவர் வந்து அரசியல் ஊறினவர், வந்து என்ன கொட்டையப்பட்டவர், அவருக்கு தெரியும். அப்போ எப்படியாவது டெஸ்பரேட்டா டிவிகேவை இழுக்கணும்னு தான் அவங்க பாப்பாங்க. ஓப்பனா வந்து கொடி பறக்குதுன்னு சொல்லும் போதே ஒரு கட்சி தலைவர் அதை சொல்லும் போது அது ஒரு பகிரங்கமான ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். அது எனக்கு அவங்க வேணும்ன்ற ஒப்புதல் வாக்குமூலம். அப்புறம் பிஜேபி வந்து என்டிஏக்கு வந்தாதான் பாதுகாப்புன்னு ஓப்பனாலாம் சொன்னாங்க ஒரு கட்டத்துல. இப்ப யாரும் பேசுறது இல்ல. ஆனா வெளிப்படையா பேசுறது இல்லையே தவிர மறைமுகமா அந்த முயற்சியில் ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த முயற்சியானது 2 விதமா நடக்கும். ஒண்ணு, எப்படியாவது ஏதாவது ஒரு பேரம் பேசி ஒரு பெரிய ஆசை காட்டி என்னமோ பண்ணி உள்ள கொண்டு வந்தா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம். அவங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா, விஜய் கிட்ட என்ன அவங்க சொல்ல முடியும்? நம்ம வந்து எப்படி பார்த்தாலுமே நம்ம பிரிஞ்சு இருந்தா, இப்ப வந்து எப்ப 89ல என்னாச்சு, 30,000 தனியா, ஜெயலலிதா தனியா, ஜானகி தனியா இருந்த போது திமுக ஜெயிச்சது. அடுத்த தேர்தல்ல காங்கிரஸும் இதுவும் சேர்ந்த போது அதே மாதிரி நம்ம சேருவோம், ஜெயிப்போம், அடுத்த தேர்தலில் பார்த்துப்போம், முதல்ல திமுக ஒழிப்போம் அப்படின்ற ஒரு ஒற்றை அடையாளத்துல 3 பேரும் ஒன்னா சேரலான்னு பிஜேபி. அது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் போறேன், அடுத்த சுற்றுலையும் பேசுவோம். ஒருவேளை திரு விஜய் இந்த அகாமடேஷனுக்கு ஒத்துக்கிட்டா பைபோலார் பாலிடிக்ஸ்ல இருதுருவ அரசியல மீண்டும் திமுக அதிமுக தான் சஸ்டைன் ஆகுமே தவிர தாவேக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கரெக்டா? வாய்ப்பு இருக்காது. ஓகே, வெற்றி வாய்ப்பு கொடுக்கறதே தாவேகன்ற பேர் இருக்கு. இருக்கும். அது வந்துரும். ஆமா, அது வந்துரும். ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வாங்களே தவிர அவங்க இருதுருவ அரசியல பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸை இழந்துடுறாங்க. நீங்க தனியா நின்னாதான் முடியும்.